வணக்கம்மா. இந்த செடிம்மா செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடினா ஒற்றை செம்பருத்திம்மா, ஹைப்ரிட்டு. 3 வாங்கிட்டு வந்தேன். லெமன் கலர் ஒன்று, அதை விட மாம்பழ கலர் எல்லோ, உள்ள ரெட்டு, இன்னும் ஒன்று ஆரஞ்சுமா. இப்போ எந்த பூவும் எந்த 3 ஹைப்ரிட்லேயும் இல்லைம்மா, எதுவுமே இல்லை. பட் ஏற்கனவே ஆரஞ்சும் மாம்பழம் எல்லோவும் வாங்கியாந்து வச்சு ஷார்ட் போட்டிருக்கேம்மா. ஒரு 8 மாதம் இருக்கும். ஒரு செடி மற்ற செடியோடு வச்சு இறந்துட்டாங்க. இன்னொரு செடி வந்து நல்லா துளுத்து வந்ததும்மா. தொடர் மழையில் அவங்களும் போயிட்டாங்க. திரும்ப இதை வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் நம்ம மாடியில் ஆஃப் நிழலில் இருந்துட்டாங்க. இன்றைக்கி வச்சிடலான்னு வைக்கிறேம்மா. ஆனால் இவங்க ஹைப்ரிட் செம்பருத்தி தான். மொக்கு நிறையா இருக்காங்க பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து மற்ற நாட்டு செம்பருத்திங்களை மாதிரி உடச்சி வச்சா வருவாங்களான்னு தெரியல எனக்கு. நானும் இன்னும் உடச்சி வச்சு பார்க்கல. நம்மக்கிட்ட அந்த சிகப்பு இருக்குது பாருங்கள், அந்த சிகப்பு அது அதோ தெரியுது பாருங்கள், அது ஹைப்ரிட் செம்பருத்தி தான். வேணால் உடச்சி வச்சு பார்க்குறேம்மா. இப்போ இன்றைக்கி இந்த செடி வைக்கலாம் நம்ம. சரியாம்மா? இவங்களுக்கு வந்து சின்ன ஜாடி தாம்மா எடுத்திருக்கேன். நமக்கு தைப்பட்டத்தில் போட்டால் பீன்ஸ்லாம் வைக்க வேணும் நமக்கு. இவங்க இதில் வளரட்டும், அப்புறம் மாற்றிக்கலாம். அதனால் இதை சின்னதில் தான் வைக்கிறேன். ஏன்னா செடி சின்னதாக தானே இருக்காங்க. இதில் ஒரு 2 அடி வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாமா. இந்த ஜாடியில் வந்து சைடில் ஓட்டை இருக்குமா. இந்த ஓட்டை பாருங்கள், சைடில் இருக்குது. இப்படி இருக்கலாம். அப்படியே சட்டிப்பணக்காரங்க செஞ்சுருக்காங்க. நம்ம கீழே தான் இருக்கணும். பரவாயில்ல, சைடில் இருக்குது. அதனால் நம்ம இதில் வந்து கல் ஓட்டாஞ்சல் வைக்கலாமா. செத்த வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம தோட்டம் மண்ணுமா, இது தோட்டம் மண்ணு கொட்டிட்டோமா. சரிங்களா? மண்ணில் ஒரு கல் முட்டி கிடைக்கல பாருங்கள். இது வந்து ஆரோக்கியமான மண்ணுமா. கட்டி முட்டியே இருக்கக்கூடாது நம்ம தோட்ட மண்ணுக்கு. சரிங்களாம்மா? அதுக்கடுத்து கொக்கோ ஃபீட் போடுறோம் பாருங்கள். கொக்கோ ஃபீட்டு தண்ணியில் தாம்மா தீர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டு ஊற வச்சுக்கணும். கொக்கோ ஃபீட்டு போதும் இது. ஏன்னா சின்ன ஜாடி தானே. இதெல்லாம் வந்து நீங்கள் தொட்டி எந்த அளவுக்கு வைக்கிறீங்க, 25 லிட்டரா, 18க்கு 18, 12க்கு 12 அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணுமா. பார்த்து இதே மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். நான் சின்னதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் மண் அதிகமாக சேர்க்கணும், கொக்கோ ஃபீட் அதிகமாக சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கணுமா. இதோ பாருங்கள், எம்சாண்ட் கொட்டுறேன். அதுவும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஆமாம், அதுவும் கொஞ்சம் எம்சாண்டை தான் போட்டிருக்கேன். பாருங்கம்மா, இது எடுக்கும்போது ஒரு ஏற்கனவே வச்ச கருப்பு வலை தெரியுது பாருங்கள். இது விரல் வைக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துடணுமா. இதை நான் எடுக்காததாம்மா இந்த ஹைப்ரிட் வச்சுட்டேன். ஒரு ஆரஞ்சு கலர் ஏற்கனவே போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. நல்லா இதை நம்ம கம்பல்சரி எடுக்கணுமா. இதால் தாம்மா அந்த செடி போனதே. இதை எடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது மண். கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். இதை அப்புறம் படுத்திடணுமா. இது இந்த சின்னதாக இருக்குமா பிளாஸ்டிக்கில், இது இருக்கக்கூடாது. பாருங்கம்மா, இதை ஒன்று எடுத்துட்டேன். இது ஒன்று இதுக்குள்ளே வேறு வந்து எடுத்துட்டோம்மா. நம்ம நேரம் பாருங்கம்மா, இதில் ஒன்று இருக்குமா. இதே பாருங்கள், தெரியுதுங்களா. இதில் ஒன்று இருக்குமா. இந்த சின்ன இதில் வச்சு மொதல் உற்பத்தி பண்ணுவாங்களாட்டுக்குமா. அதை அப்புறப்படுத்தாது. இதையும் எடுக்க ட்ரை பண்ணுறேம்மா. இதோடு தாம்மா ஒரு செடி போயிட்டு வரமான்னு போயிடுச்சு. எத்தனை இருக்குது பாரும்மா. ஆனால் இந்த செடி ஆர்வலருங்களை எப்படிலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். இது பாருங்கம்மா, இங்கே ஒன்று இருக்கா. இது பாருங்கள், இந்த மாதிரி 2 வச்சு இதே மாதிரி வச்சு இது எடுக்க நம்மளால் சிரமப்பட்டுக்கிட்டா இல்லை வராதுன்னு சொல்லி இதை பாருங்கள், இதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டோம்மா. இதில் பாதியை காணாமல் பாருங்கள். அப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. இதே மாதிரி செடி வச்சுட்டோம்மா. வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த செடி வைக்க அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுமா. இப்போ வந்து இந்த செடியை நிழலில் தாம்மா வைப்பேன் நான்.
இப்போ காலையில் தான் வச்சுருக்கேன், சாயந்தரம் வைக்கல. நம்ம காலையில் வச்சுட்டா பரவாயில்லம்மா. இதை வந்து மற்ற செடிங்க இருக்காங்களோ அந்த நிழலில் வைக்கணும். மேலே க்ரீன் ஷீட் பிச்சு கிச்சு கட்ட வர சொல்லிருக்கேன். இதை நிழலில் ஒரு 10 டேஸ் வச்சுருமா. இப்போ ஆஃப் நிழலில் இருக்காங்கன்னா, இப்போ செடி வேறு அது 2 பிளாஸ்டிக் கப்பு இது மாதிரி எடுத்தோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கோம் நம்ம. அதனால் ஆஃப் நிழல் சரியாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் நிழல் இருக்கணுமா. ஒரு 2 மணி நேரம் வெய்ய கிடச்சா போதும். அந்த மாதிரி பார்த்து இதை நான் வச்சுட்டேன்னா இந்த செடி நமக்கு நல்ல பலன்மா. இதே மாதிரி தாம்மா நம்மளும் நம்ம வாழ்க்கையுமே ஒரு செடிங்களோட ஒப்பிட்டு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே குயிக்காக கிடைக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வர வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். இந்த தொட்டி வச்சதை வந்து குழந்தைங்கள்ட்ட காட்டுங்கம்மா. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவாங்க. அவங்களுக்கும் செடி வைக்கணும்னு தோட்டத்துக்கு வருவாங்க, ஆசை இருக்கும். பக்கத்தில் பேரன் குழந்தைங்க இருந்தால் காட்டுங்க அவங்கள்ட்ட. ஒரு விதை போட சொல்லுங்கள். அவங்களும் அது சந்தோஷமாக நீங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் ஒரு குழந்தைக்கு தோட்டம் தெரியுது. நான் கூடம்மா சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே, நான் இல்லை என்னுடைய குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குள்ள ஒரு 3.5 வயசு இருக்கும்போது எங்கள் சித்தி வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அங்கே வந்து கடுகு டப்பாவை என் பொண்ணு கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டா. எப்படி உள்ள சின்ன வயசில் கடுகு டப்பா தெரியுதுன்னு அவங்க ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம தனியாலாம் குழந்தைங்கள வளர்க்கணும் போது குழந்தைங்கள எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம செய்யும் போதெல்லாம் அவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த மேன் பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் என்னது ஏது இது என்ன அது என்ன அப்படின்னு டைம் கிடைக்கும்போது உங்கள்கிட்ட அன்பாக பேசும்போது, தோரம்பருப்புனா என்ன, கடலப்பருப்புனா என்ன, அரிசி எப்படி கிடைக்கிது, நம்ம அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் விதை போட்டதுலேருந்து எவ்வளோ மழையை நம்பி தண்ணியை நம்பி எப்படி அறுவடை வரைக்கும் விவசாயிங்க காத்துட்ருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம தெரிவிக்கணுமா. சரிங்களா? நம்ம கதை சொல்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் பேசி தெரிவிக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த செடி கொடிங்க மேலே, இயற்கை மேலே, விவசாயத்து மேலே நம்பிக்கை வரும். ஒரு 4 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே தாராளமாக சொல்லலாம், கதை சொல்லுவோமான்னாங்க. அப்போ அந்த கதையில் வந்து தோட்டப்பயிர்களை பற்றி சொல்லலாம், விவசாயிகளோட நிலைமையை பற்றி சொல்லலாம், நம்ம எப்படி சாப்பிட்றோம், அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு என்னென்ன சேர்க்குறோம், தக்காளி வெங்காயம்லாம் எப்படி வருது தெரியுமா? நீங்கள் கூகுளே போடுங்க, அந்த தக்காளி செடியை காட்டுங்க, அந்த வெங்காயத்தை காட்டுங்க. இதெல்லாம் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மொபைல்லே இருக்காமல் மற்றதெல்லாம் அவங்களுக்கு நாட்டம் வரும். ரொம்ப சந்தோஷமாகவும் படுவாங்கடா. இந்த மாதிரி செய்கிறீங்களாம்மா? நன்றி. உங்கள்கிட்ட வந்து இந்த செம்பருத்தி செடி இருக்கா பாருங்கள். நான் வீடியோ படும்போதே இடையில கேள்வி கேளுங்கன்றாங்க, அந்த சிந்தனையே எனக்கு வரமாட்டேங்குதும்மா. சரி பரவாயில்லம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தொட்டி அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களாம்மா? நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.